இன்றைக்கி காலங்காலத்தில் இந்த வீடியோ போட்டது வந்து தூக்கத்தை கெடுக்கிறதுக்காக இல்லை, உங்களுக்கு தூங்கவே விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இது என்னது தூங்குறது நல்லது தானே உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஃபிசிக்கலாக படுத்து தூங்குற விஷயத்தை நான் சொல்லலை கைஸ். நிறைய பேர் வந்து தூங்குறப்ப கனவு வரது வர விஷயம். பட் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் சரி, நம்மளுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி கொடுக்கறது வந்து அது கனவு தான். அதான் அந்த கனவை நோக்கி ஓடு. எப்போ பார்த்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் நம்மளோட கோல் வந்து இந்தமாரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இந்தமாரி ஒரு ப்ராடக்ட் இன்வென்ட் பண்ணணும், நம்மளுக்குன்னு நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலுமே சரி, நம்ம லைஃப்பில் நிறைய இடத்துல வந்து நம்மளே அறியாமல் நம்ம தூங்குவோம். சில நேரம் நம்மளை தட்டி தூங்க வைப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் அந்த கனவை ஃபாலோ பண்ண முடியாமல் இருப்போம். ஸோ அந்தமாரி என்னென்ன விஷயம் அப்படின்றத பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் கையில் கட்டியிருக்கிற வாட்ச்சு, போட்டுக்கிற டிஷர்ட்டு எல்லாமே armor.comல கிடைக்கும். நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். செக் இட் அவுட். அண்ட் வர்ச்சுவல் காயினுக்கு கோஃபவுண்டிங் டீம் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. எல்லாமே அஃபிஷியல் இன்வைட்ஸ் எல்லாமே போகும். அண்ட் இதில் நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கான ரோல்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இதில் ஆல்சோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வரப்போகுது. வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே. ஸோ இப்போ இது என்ன பிரச்சனை, தூங்குறதுல என்ன பிரச்சனை, தூங்கினா உடம்புக்கு நல்லது தானே அப்படின்ட்டு. கேஸ், நான் வந்து உங்களை படுத்து நிம்மதியாக தூங்குறதை பற்றி நான் சொல்லலை. பட் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமும் உங்கள் கூட வந்து அந்த ஒரு கனவு வரும். சார் நம்ம இதை வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்குறோம், இந்தமாரி ஒன்று பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நம்மளை சொந்தமாக ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உங்களை வந்து துரத்தும். ஸோ அதை நம்ம என்ன செய்வோம்னா, ஓகே பரவாயில்ல, இப்போ போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் வேலையை பார்க்க போவீங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆஸ் எ ஹியூமன் பீயிங்காக நீங்கள் பிறந்ததுக்கு உங்களுக்கான ஆக்சுவல் பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிட்டு சாமி, கோயில், கோலம்லாம் தேடுறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் கிடையாது கேஸ். உங்களுக்கு ஒரு கனவு திரும்ப உங்களை துரத்துது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து அதை வேணாம், இப்போதைக்கு அதை நிறுத்தி சும்மா யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக செய்ய முடியும். ஸோ அதுதான் உங்களோட டெஸ்டினி, அதுதான் உங்களோட பர்பஸ். பட் ஏன் நம்ம அதை பண்ண முடியறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நேரத்தில் வந்து மனுஷங்க எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் வந்து ரொம்ப சின்ன வயசில் எந்திரிச்சிருவாங்க. இதுதான் அப்படின்ட்டு புரிஞ்சு எந்திரிச்சிருவாங்க. நம்ம அப்படி தான், அந்தமாரி ஒரு டைப் தான். சின்ன வயசுலேருந்தே எதுக்கு ஓடுறோம், என்னத்துக்கு ஓடுறோம், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியுது, ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னை வந்து இப்படிலாம் பண்ண வைக்குது, அதை நான் நம்பினேன். அதனால தான் நீங்கள் பார்த்து சின்ன வயசில் நான் பிஸ்னஸ் பண்ணதாக இருக்கட்டும், செஸ்ஸில் போய் விளையாண்டதாக இருக்கட்டும், ட்ராயிங்கில் அவார்ட் வின் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே எதுக்கு மெனக்கிடணும். எனக்கு பிடிச்ச கிரிக்கெட்டை விளையாண்டுக்கிட்டு வீட்டில் கார்ட்டூனை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக ஜாலியாக மற்ற கிட்ஸ் மாதிரி இருக்கலாம்ல. அந்த டைமை விட்டுட்டு எதுக்கு காலங்காத்தால் வந்து இங்கே ஒரு 4 கிலோமீட்டர், அங்கே ஒரு 2 கிலோமீட்டர் திருச்சியில் நடந்து போய் ஃபேனே இல்லாத ஒரு இடத்துல அப்படியே சட்டையெல்லாம் நனைஞ்சிரும், அப்படி உட்காந்து செஸ்ஸை படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து சில பேர் வந்து லைக் வி வேக்கப் ஏர்லி, சில பேர் வந்து எந்திரிக்கவே மாட்டாங்க. அது ஆக்சுவலி அவங்களோட ஃபால்ட்டும் கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம தட்டி தூங்க வைக்கிறதுக்குன்னே சொல்லிட்டு ஒரு பெரிய சிஸ்டமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ், நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாமே வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கு, ஒரு கம்ஃபர்ட்டுக்கு அண்ட் ஒரு கன்வீனியன்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. டெக்னிக்கலி வந்து உங்களை ஃபஸ்ட்டு தூங்க வைக்கிறதே அதுதான். அண்ட் நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கவனித்து பாருங்களேன். நீங்கள் வந்து இது நான் சொல்கிறத நீங்கள் பேசுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கூட பேசுங்க. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து பெட்டு டாய்ஸ் வாங்கணும், இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பிள் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றியான ரிலேட்டடான ரீல்ஸு, கண்டென்ட்டு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதுவே நீங்கள் உட்காந்து எவ்வளோ நேரம் வேணாலும் நான் வந்து இந்தமாரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து ஃபண்டிங் வேணும், எனக்கு வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் யாராவது இங்கே சென்னையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்க்கணும், இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க. உங்கள் கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எதுலேயுமே அது ரிலேட்டடான கண்டென்ட் வராது, அந்தமாரி ஒரு ப்ரொடக்டிவான ஒரு கண்டென்ட் வராது. ஸோ இது வந்து நான் ஆக்சுவலி ட்ரை பண்ணிட்டு தான் அந்த வீடியோவை நான் பண்ணுறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம இந்த பொருள் விற்கிறது, இந்த பொருள் வாங்கிறது, ஏதாவது ஒரு வெட்டித்தனமாக பேசுகிறது. இப்போ ஈவன் ஏதோ ஒரு ஆக்டரை பற்றி இந்த படத்தில் இவர் நடித்தார்ல, இந்த பாட்டு இவர் பாடினார்ல அப்படின்னு சொல்லி பாடினா அந்தமாரி கண்டென்ட் எல்லாம் நம்மளுக்கு வருது. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் நான் ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு விஷயத்தை பண்ணணும், இப்போ நான் பிளாக் செயினில் வந்து இந்தமாரி ஒன்று பார்க்கணும், இந்தமாரி ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணணும் அப்படின்னா கமர்ஷியலாக இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும்தான் வருதே தவிர, என்கிட்ட விற்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஆளை தான் கூட்டிகிட்டு வருதே தவிர, நான் முன்னேறணுன்றதுக்கு ஆளை கூட்டிகிட்டு வர மாட்டேங்குது. ஒரு இன்வெஸ்டரையோ, இல்லை ஒரு ஈவெண்ட்டை பற்றியோ, இல்லை ஒரு ஃபவுண்டரை பற்றியோ, ஒரு கம்பெனியை பற்றியோ எனக்கு முன்னேறதுக்கான அங்கே ஒரு வழி அங்கே கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அப்புறம் எதுக்கு அதை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே என் ஃபோனில் வந்து நான் தேடி தான் வந்து உள்ளார போக முடியும். முன்னாடி ஹோம் ஸ்க்ரீனில் எப்போவுமே இருக்காது, என்னோட ப்ரைமரி ஃபோனில் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கவே இருக்காது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், என்னோடய வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் லிங்க்டின்லேயும் போஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் வந்து இதுக்கு வருவேன். அதுக்கப்புறம் அதில் உட்காந்துட்டு நான் நேரம் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ தட்ஸ் ஒன் திங். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் வந்து ஃபினான்ஷியலி கேஷ். நிறைய நேரம் வந்து நம்மளுக்கு ஒரு ஆசை, ஒரு கனவு, ஒரு ஆம்பிஷன் இருந்தும்
நிறைய பேர் வந்து காலங்காத்தால வந்து அதை தள்ளி வச்சுட்டு தான் அவங்களுக்கு வந்து ஒரு வேலையை போய் செய்யணும், இன்னொருத்தவங்களோட விஷனில் போய் ஒர்க் பண்ணணும். அதுக்கான ப்ரைமரி ரீசன் என்னென்னா, ஃபினான்ஷியலி வந்து வி நீட் தட் மணி அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது வந்து நம்மளோட கனவு, ஒரு ஆம்பிஷன் இருந்தாலும் அது தூக்கி ஓரமாக வச்சுட்டு இங்கே பக்கம் போக வைக்குது. நம்ம நிறைய பேர் யோசிப்போம், என்னோட இது இப்படி ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து நம்மளோட ஆம்பிஷன் என்ன, நம்மளோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பாங்க. இதில் குழப்பமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் செய்யணும்னு தோணுதா, அதுதான் உங்களோட பர்பஸ், அன்னைக்கான பர்பஸ். பெரிய இதுக்கு மேலே நம்ம என்ன 10,000 வருஷமாக இருக்க போகிறோம், இல்லை நம்மளை வந்து அடுத்த 4 ஜென்ரேஷன் கழிச்சு ஞாபகம் வச்சுக்க போகிறாங்களா? இன்றைக்கி நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு ஆசையாக இருக்குது, இதுதான் எனக்கு செய்யணும்னு ஆசை, ஒரு ஆஸ்பிரேஷன் இதுதான் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட பர்பஸ். இவ்வளோ தான், சிம்பிள் அஸ் தட். அதுதான் உங்களோட ஜேர்னி, அதுதான் உங்களோட டெஸ்டினி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பண்ண முடியாத ரீசன் என்ன, ஃபினான்ஷியலி வந்து நம்மளுக்கு இஎம்ஐ கட்டணும், இதெல்லாம் இருக்குது. பட் நிறைய நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர்ஃபிஷியலாக நம்மளை பேர்டன் பண்ணிக்கிறது நம்ம தான். ஏன்னா நம்ம வந்து நினச்சிக்கிறோம் கால்வாசி தான் நம்ம, மிச்சம் முக்கால்வாசி வந்து நம்ம போட்டிருக்கிற பிராண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் பேச்சு வந்து ஆர்மரடோன்னு சொல்கிறது வந்து என்னோடய ஓன் பிராண்ட். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இது நான் வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து நான் அடிடாஸ் நான் போட்டிருக்கேன், நைக்கி நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வீடியோலையாவது நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு அது வந்து எனக்கு ஒரு பெருமையே கிடையாது. எனக்கு இந்த டிஷர்ட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, துவைச்சி வந்துச்சுன்னா உடனே எடுத்து இதுதான் தேடி போடுவேன். இது 2 டிஷர்ட் இருக்குது, ஆர்மரோட டிஷர்ட். ஸோ இது 2த்தையும் தான் திரும்ப போடுவேன், தேய போடுவேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய வீடியோஸ்லையும் அவன்ஸ்டர் இது இப்போ மேனுஃபேக்சர் பண்ண டிஷர்ட்டு, கேப்பு இதெல்லாமே நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து அதெல்லாம் சரி கிழிஞ்சு போகிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நைக்கி அந்த பிராண்டெல்லாம் மற்றதெல்லாம் போட ஆரம்பித்தேன். அதெல்லாம் எதுவுமே நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து இதை வந்து வச்சுக்கிட்டு இதை அப்கிரேட் பண்ணால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், நம்ம பெட்டராக ஃபீல் பண்ணுவோம், நம்ம ஒரு கம்ப்ளீட் மேன் ஆகிடுவோம் அப்படின்றதெல்லாம் தேவையே கிடையாது கைஸ். இது வந்து விச் வில் மேக் அஸ் என்ஸ்லேவ்ட் டு சம்மோன்ஸ் ட்ரீம். ஸோ நம்மளோட ட்ரீமை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்மளுக்கு முன்னாடி அப்கிரேட் பண்ணுறது, நம்ம அப்கிரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த லக்கி பாஸ்கர் கூட நான் சொன்னது ஒரு விஷயம் நினச்சிக்கோங்களேன், அந்த ஒரு 2 லட்சம் வந்து அவன் சேவ் பண்ணி வச்சுருந்தானா பேங்க்கில் கையாட்ரு பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ராடான ஒரு வேலையை செஞ்சு அதை வந்து ஒரு பழக்கமாக்கிக்கணும் அப்படின்ற அவசியமே அவனுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபண்டை கொஞ்சம் சேவ் பண்ணி வைங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோன் வாங்கணும்னு ஆசை இருக்குதா, நல்ல ஜாக்கெட் வாங்கணும்னு ஆசை இருக்குதா, வெரி குட். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இருக்கிற ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கேஷ் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணுங்கள். கேஷ் ஃப்ளோன்றது மாதம் வர ஒரு விஷயம். அது வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ நாள் செலவு பண்ணிக்கலாம், ஒரிஜினல் கேபிட்டல் என்றைக்குமே வந்து குறையாது. ஸோ அந்தமாரி ஒரு கொஞ்சம் யோசித்து அந்தமாரி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மெயினாக அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்திரிச்சிருவீங்க கைஸ். ஏன்னா உங்களோட ட்ரீம் வந்து உங்களை ஈஸியாக நடந்து அந்த டைரெக்ஷனில் அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க, போகிறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களோட ஃபினான்ஷியல் பேர்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ அதனால் எந்திரிக்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய நேரம் வந்து நம்மளை விஷனை ப்ளர் பண்ணுறது வந்து நம்மளை தூங்க வைக்கிறதுக்கு நிறைய நேரம் குறுக்கால நிறைய விஷயம் வரும். சூப்பர்ஃபிஷியலாக நம்மளுக்கு இது இம்பார்ட்டன்ட் நினைக்கிற ஒரு விஷயம், நம்மளுக்கு வந்து லைஃபுக்கு பிரோஜனமே இல்லாத விஷயம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஜியனு, ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்டு ஜாதகம், ஜோசியம் அண்டு இந்தமாரி நிறைய விஷயம், ஈவன் சொந்தக்காரங்க இந்தமாதிரி நிறைய விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவை நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம லைஃப்பில் என்றைக்கு கீழே போகிறோமோ அன்றைக்கி தான் தெரியும் இது எதுவுமே வந்து நம்மளை ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. ஈவன் ஜாதி, சடங்கு இது எல்லாத்தையுமே கூட வச்சுக்கோங்க. இது எதுவுமே வந்து நம்ம லைஃப்பில் கீழே போகிற அன்றைக்கி வந்து நம்மளை என்றைக்குமே வந்து ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. லைஃப்பில் மேலே போகிறப்ப இது எல்லாமே நம்ம கூட வந்துடும். ஓகேவா? அன்றைக்கி நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெருமையான விஷயமா இருக்கும், அவங்களாம் நம்மளை பெருமையாக பார்ப்பாங்க, இதெல்லாமே இருக்கும். பட் கீழே போகிறப்ப இது எதுவுமே நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் க்ரோ ஆகிற வரைக்குமே வந்து இதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. ஸோ உங்களுக்கு விஷனை வந்து ப்ளர் பண்ணுற எந்த விஷயமுமே வந்து உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான், உங்களை தூங்க வைக்க போகிற விஷயம் தான். ஸோ அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆன் யுவர் செல்ஃப். அண்ட் தென் அகெயின் ஃபைனலி திங்க் இஸ் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உங்களோட லைஃப் ஜேர்னியில் வந்து அப்பப்போ உங்களுக்கு ஒரு கோல்டன் டிக்கெட் கிடைக்கும். யாராவது ஒரு பெரிய கான்டாக்ட்டு உங்களை தேடி வருவாங்க. நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, ராகுல் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் போய் வேலை செய்கிறீங்க? சில பேர் வந்து ஒரு வேலையை மாற்றுவாங்க, ஆனால் நான் இண்டஸ்ட்ரியாக மாற்றுறேன். எதுக்கு அப்படின்னா, என்னை தேடி நாளைக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு ஒருத்தர் வருவார். அவர் எந்த நம்பிக்கையில் எனக்கு அந்த வேலையை கொடுப்பார், எந்த நம்பிக்கையில் என்னை நம்பி பணத்தை போடுவார். ஒன்று, எந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் நான் எக்ஸிக்யூஷன் நான் ஃபெயிலே ஆக மாட்டேன். என் உழைப்பை போடுவேன், 100% என்னோடய ஃபோக்கஸை போடுவேன், அந்த பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டே இறங்குவேன், அதை சக்சீட் பண்ணி காட்டுவேன். அப்படின்றத நான் ரெக்கார்டாக வச்சு காட்டணும். அதுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஸ்கில் வேணும், டேலண்ட் வேணும். ஸோ அந்தமாரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் போய் வேலை செஞ்சால் தான் அதில் என்ன நடக்குது, அதில் என்ன ஸ்கில்லு தேவை, அதில் எப்படி வேலை நடக்குது, ப்ராஜெக்ட்ஸ் எப்படி டெலிவர் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். நாளைக்கு ஏதோ ஒரு நேரத்தில் வந்து ஒரு கோல்டன் டிக்கெட் வருது அப்படின்னா அது வந்து வேறு எதை நம்பியும் உங்களை வந்து உயர்த்தாது. நீங்கள் வந்து இந்த கார் வச்சுருக்கிறீங்க, இந்த ஃபோன் வச்சுருக்கிறீங்க, அதனால் வந்து உனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் அப்படின்றது கிடையாது. இந்தமாரி உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது, இந்தமாரி யாருக்குமே இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணியிருக்கீங்க, இந்தமாரி நீங்கள் உங்கள் உழைச்சிருக்கீங்க, உங்களை நம்பி தான் வந்து உங்களுக்கான கோல்டன் டிக்கெட் வரும். ஸோ அதனால்
think about it. Wake up as early as you can. Okay, we'll catch up again in another video, guys, and thank you so much for all the love and support. Videos பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா subscribe பண்ணுங்கள். Thank you.